எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் யாருங்க இதை தவறாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் யாருங்க எல்லாரும் ஒரு விஷயம் புரியுங்க. நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? செருப்புலாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? தம்பி அந்த வீடியோ இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசார சூழ்நிலை உருவாக்க முடியுமா? நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். என்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்கறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. அதுல என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க. அதுல வச்சு பாக்குறீங்க, கீழே வந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க. ரவுண்டானா வரைக்கும் முன்வரிசையில நின்னவங்க, மேல நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்கள்ல மேலேறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வி. அந்த மேடை வண்டி ஏறினதுல இருந்து 14வது நிமிஷத்துல அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இது சம்பவம் எப்ப நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு, என்ன பத்தி எப்ப பேசினாங்க, என்ன பத்தி 16வது நிமிடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்துல கூட்டம் முடியுது. என்ன கேக்குறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார்? நான் இந்த கட்சி ஆட்சியில தான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் ஒன்றிய செயலர் கூட்டம் இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம்? கட்டுக்கிடங்காத கூட்டம்லாம் இல்ல. 15,000 பேர் அதிமுக வந்தாங்க, இதுல 25,000 பேர் வைக்க 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதலா நிக்க முடியாதா? நிக்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.